இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த இந்தியா இப்போது ஆயுதங்கள் ஏற்றுமதியில் சிறந்து விளங்குவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தெரிவித்துள்ளார். BSF சார்பில் டெல்லியில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அஜித் தோவால் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது எல்லைகள் கூடுதல் பாதுகாப்புடன் இருந்திருந்தால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இன்னும் வேகமாக இருந்திருக்கும். எதிர்காலத்தில் நமது வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றது போல நமது எல்லைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லை பாதுகாப்பு படையினரின் பொறுப்பு மிக மிக அதிகமாக இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எல்லைகள் மிக முக்கியமானவை. அவைதான் நமது நாட்டின் இறையாண்மையை வரையறுக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் எல்லை பாதுகாப்பில் நமது அரசு மிக அதிக கவனம் செலுத்தியது. அதனால்தான் நமது தேசிய சக்தி நன்றாக வளர்ச்சி அடைந்துள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் நமது நாட்டின் பொருளாதாரம் 10 டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும். இது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். அதிக பணியாளர்கள் கொண்ட நாடாகவும், அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையமாகவும் நமது நாடு இருக்கும். ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த இந்தியா தற்போது 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்துள்ளது என்றார்.